கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் பட்டாணி சாதம் உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு கொத்தமல்லி தழை, புதினா, உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் நைஸாக அரைச்சிக்கோங்க. குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, அன்னாசிப்பூ போட்டுட்டு பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அரைச்சி வச்சுருக்க மசாலா போட்டுட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. பட்டாணி போட்டுட்டு தயிர் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் உப்பு காரம் பார்த்துக்கோங்க. அரிசி போட்டுட்டு குக்கர் மூடி 2 விசில் விடுங்க. விசில் அடங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான பட்டாணி சாதம். உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, பெருங்காயம் போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்க கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி சேர்த்திக்கோங்க. கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் வேக வைங்க. வெந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, கறி மசாலா தூள் போட்டுக்கோங்க. சூப்பரான உருளைக்கிழங்கு ஃப்ரை. இந்த மாதிரி ரெசிபிக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் உங்களுக்கு என்ன ரெசிபி வேணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.